ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும்? எப்படி வீட்டை வைத்திருந்தால் செல்வம் நம்மை விட்டு சென்றுவிடும்? முன்னோர்கள் சொல்லி வைத்த செல்வம் சேரும் வழிகள் என்ன? அதன் அறிவியல் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். வீட்டில் செல்வம் தங்கவில்லையா? செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பெரும்பாலும் அறிவியல் காரணங்களும் ஒத்துப்போவதைப் போல உள்ளதை இந்த பதிவில் பார்ப்போம். 1. வீட்டில் பெண்கள் இருந்தும் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவது. 2. வீட்டில் சமையல் பாத்திரங்கள் மற்றும் எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் அப்படியே அதிக நேரம் வைத்திருப்பது. தலைமுடி தரையில் உலா வருவது போல வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக வைக்காமல் இருத்தல். 4. ஒற்றடைகள் சேரும் வரை வீட்டை சுத்தப்படுத்தாமல் இருத்தல். 5. சூரியன் மறைந்த பின் வீட்டை சுத்தப்படுத்த துடைப்பத்தை எடுப்பது. 6. எச்சில் பாத்திரங்கள், காஃபி டம்ளர்கள் அப்படியே ஆங்காங்கே வைத்திருப்பது. 7. பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது. ஆண்கள் புதன், சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது. 8. வீட்டில் உள்ள குழாய்களில் தண்ணீர் சொட்டிக் கொண்டிருப்பது. 9. வீட்டு சுவரில் ஈரம் தங்குவது. 10. வீட்டில் செல்லரிப்பது, கரையான் சேர்த்தல். 11. பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் உலா வருவது. வீட்டில் எச்சில் பாத்திரம் அதிக நேரம் கழுவாமல் இருந்தால் அதில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் பல மடங்கு பெருகி ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. வீட்டில் சூரிய ஒளி படாவிட்டால் பூச்சிகள், பூரான் போன்றவை வருவதோடு நுண்கிருமிகள் கூடும். இப்படி கூறப்பட்ட காரணங்களின் பின் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் அனைவராலும் ஒத்துக்கொள்ளும்படியாக உள்ளது. எனவே உடனே உங்கள் வீட்டில் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய விஷயங்களை உடனடியாக அகற்றுங்கள் அல்லது மாற்றுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்து தினமும் இறைவனை விளக்கேற்றி வேண்டிக் கொண்டாலே செல்வம் மட்டுமல்லாமல் இறைவனே தேடி வருவார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.